என்னக்கா தோசை மாவு மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? தோசை மாவா 2 மணி நேரமாக போராடிட்டு இருக்கேன். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சுத்தமான ஆட்டுப்பாலில் செய்கிற ஒரு லோஷனுங்க. அதாவது கோட் மில்க் லோஷன் தான் இது. இது வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளெண்டிங் வந்து எப்படின்னா ஒரு 2 hours ஆகிடுச்சுங்க. இது நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து ஹீட்டோடையே நம்ம அது வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது ஆறக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம இது ப்ராசஸ் பண்ணணும். அதையும் ஆற விடாமல் 2 hours நானும் போட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து நம்மளோட புது ப்ராடக்ட் இல்லைங்க, ஆல்ரெடி இருக்கிறது தான். இப்போ ரீஸ்டாக் தான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா குளிச்சு முடிச்சுட்டு இங்கே லோஷன் ஏதாவது மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சுத்தமான சுத்தமான பரிசுத்தமான ஒரு பாலில் வந்து செஞ்சதுங்க இது. எனக்கு அந்த ஆட்டு பால் கலெக்ட் பண்ணது வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து அது விடிய காத்தால் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதனால் அது வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் அது மிக்ஸ் பண்ணது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பாக வச்சுருக்கேன். வேறு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வேறு வீடியோ போடுறேன்.